வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஷ் போகிறேன். என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் பாயா. எப்பயும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டுக்கால் பாயா தான் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாட்டி நான் காலிஃப்ளவர் பாயா செய்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இடியாப்பில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அதுக்கு என்ன ஐட்டம் தேவை, எப்படி செய்யணும்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் பாயா செய்யறதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்னு பார்த்துருவோம். இங்கே சீரகம், சோம்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை பட்டை, இங்கே கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் ஒரு 4 எடுத்துங்க. இது பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை கூட சொல்லுவோம். அது இது நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து சுல்தான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நான் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். மிளகா 2 வெட்டிங்க. இது தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி போதும். அதேமாரி புதினா இலை, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் வேணும். இது ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, இது நீங்கள் ஒன்று எடுத்துங்க. தேங்காய் பால் வந்து கொஞ்சம் போதும். இந்த மாதிரி தேங்காய் பால் ஒன்று எடுத்துங்க. அடுத்து வந்து இதுதான் முக்கியமான ஐட்டம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பூ, முந்திரி பழம், இந்த பால் இதை எடுத்து நீங்கள் பிளேண்டரில் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. வாங்க எப்படி செய்து பார்ப்போம். ஓகே, எண்ணெய் சூடான பிறகு அந்த சோம்பு, சீரகம், ஏலக்காயெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து புதினா இலை ஆட் பண்ணிங்க ஒரு புடி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. அடுத்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து இந்த காலிஃப்ளவர் நல்லா இறங்கும். அடுத்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இந்த காலிஃப்ளவர் முழுங்க அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் முழுங்க அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு. அடுத்து நம்ம வந்து நான் மட்டும் சொன்னேன்னா தேங்காய் பூ, முந்திரி, பால் போட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த பேஸ்ட் ஊற்றின பிறகு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படி நல்லா கொதிக்க கொடுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா ஒயிட் கலராக வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் போட்டுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணால் போதும். அடுத்து உப்பு ஆட் பண்ணிங்க. அடுத்து நான் சொன்னேன்னா தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க. நான் சொன்ன ஃபுல் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம். ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம். ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, அடுப்பு பாருங்கள், ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, பாருங்கள், எவ்வளோ சூப்பரான காலிஃப்ளவர் பாயா ரெடி ஆச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் இடியாப்பத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.